கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்ஸ் ஆஃப் ஹெவன் தமிழ் சர்ச்சின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபிப்போமா. அன்பருக்குள்ள பரமத்தாப்புனே, இந்த அருமையான நேரத்தை தந்தபடியால் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாடு மரணங்களை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரை, நாங்கள் எங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரை கிருபையாக இறங்குகிறாங்க அப்பா. ஆண்டவரை வருகிறவர்களையும் சீக்கிரமாய் கூட்டி வாங்க தாப்பனே. ஆண்டவரை தடை இல்லாமல் வந்து சேரும். ஆண்டவரை வருகிற எல்லாரும் ஆண்டவரை தாப்பனே எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி உடைய நாமத்தை மாத்திரம் மயன்படுத்த தேவர் உதைத்தாங்க. ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் தொங்கினீரே, அந்த காட்சியெல்லாம் நாங்கள் இப்போ தியானிக்கும் போது எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நாங்கள் இன்னும் உண்மை கிட்டி சேரும்படியாக தேவர் உதவி செய்யணுமாம்னே கெஞ்சுகிறோம். மீட்பு நாமத்தில் பிதாவே, ஆமேன். வேதத்தில் ஒரு அழகான ஒரு சாப்டர் உண்டு இல்லையா? ஆண்டவருடைய பாடு மரணத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரே அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கு. யாருக்காவது அந்த அதிகாரத்தை சொல்ல முடியுமா எதுன்னு? ஏசாயா 53. எல்லாரும் எழும்பி நின்று ஏசாயா 53 அதிகாரத்தை எடுத்து 3 பாடுவோம். நாதாயே
കൂടെ വായിക്കാം. നാം എല്ലാവരും ആടുകളെ പോലെ തെറ്റിപ്പോയിരുന്നു. നാം ഓരോരുത്തരും താൻ താൻ്റെ വഴിക്ക് തിരിഞ്ഞിരുന്നു. എന്നാൽ യഹോവ നമ്മുടെ എല്ലാവരുടെയും അകൃത്യം അവൻ്റെ മേൽ ചുമത്തി. തന്നെത്താൻ താഴ്ത്തി വായ് തുറക്കാതിരുന്നിട്ടും അവൻ പീഡിപ്പിക്കപ്പെട്ടു. ഹല്ലേലൂയ. അവൻ നമുക്ക് വേണ്ടി മരിക്കപ്പെട്ടു, നമുക്ക് വേണ്ടി അടക്കം ചെയ്യപ്പെട്ടു, നമുക്കായി ഉയർത്തെഴുന്നേറ്റു, നമ്മുടെ പാപങ്ങളെ നിന്ന് നമ്മളെ രക്ഷിപ്പാനായി. അതുകൊണ്ട് നമുക്ക് ഒരിക്കൽ കൂടി നമ്മുടെ പാപങ്ങളെ ദൈവസന്നിധിയിൽ ഒരിക്കൽ കൂടി ഏറ്റുപറയാം. നമ്മുടെ പാപങ്ങൾക്കായി ആ കാൽവരി കുരിശിൽ ശാപമരത്തിൽ തൂങ്ങിയ യേശുവിൻ്റെ മുമ്പിൽ ഒരിക്കൽ കൂടി നമ്മൾ അറിഞ്ഞോ അറിയാതെയോ ചെയ്തു പോയ സകല പാപങ്ങളെയും പറയാം. കർത്താവേ, ഒരിക്കൽ കൂടി ഞങ്ങൾ നിൻ്റെ സന്നിധിയിൽ കർത്താവേ ഞങ്ങളുടെ പാപങ്ങളെ ഏറ്റുപറയുന്നു. ഞങ്ങളുടെ വാക്കിനാലേ, ഞങ്ങളുടെ പ്രവൃത്തിയിനാലേ, ഞങ്ങളുടെ ചിന്തയിലാലേ, ഞങ്ങളുടെ കൈകളാലേ, ഞങ്ങളുടെ കാലുകളാലേ, ഞങ്ങളുടെ ഹൃദയത്തിനാലേ, ഞങ്ങളുടെ വിചാരത്തിനാലേ അറിഞ്ഞോ അറിയാതെയോ ചെയ്തു പോയ സകല പാപങ്ങളെയും ഏറ്റുപറഞ്ഞ് സങ്കടപ്പെടുന്നു. സത്യമായി കൈക്കൊള്ളുന്നവരെ കൈക്കൊള്ളുന്ന ദൈവമേ, ഭാവിയായ ആടികളുടെ മേൽ കൃപയായി ഇറങ്ങണമേ. കുരിശിലെ കള്ളനെ കൈക്കൊണ്ടതുപോലെ ഞങ്ങളെയും കൈക്കൊള്ളണമേ. ഒരിക്കൽ കൂടി തിരുസന്നിധിയിൽ കർത്താവേ ഞങ്ങളുടെ പാപങ്ങളെ ഏറ്റുപറഞ്ഞ് സങ്കടപ്പെടുന്നു. ചങ്കിലെ ചോര കൊണ്ട് ഞങ്ങളെ വീണ്ടെടുത്ത ദൈവമേ, അവിടുത്തെ ചോരയാൽ കർത്താവേ ഒരിക്കൽ കൂടെ ഞങ്ങളെ കഴുകി കർത്താവേ ഞങ്ങളെ ശുദ്ധീകരിക്കണമേ. ഞങ്ങളുടെ പാപങ്ങളെയൊക്കെ ക്ഷമിക്കണമേ. ഞങ്ങളുടെ വീണ്ടെടുപ്പുകാരാ, ഞങ്ങളുടെ രക്ഷകനെ, ഞങ്ങളെ പാപത്തിൽ നിന്ന് മുറ്റുമായി കഴുകി ശുദ്ധിയാക്കണമേ. ഇപ്പോഴും ദൈവമായ കർത്താവ് നമ്മുടെ പാപങ്ങളെയൊക്കെ ക്ഷമിച്ചിരിക്കുന്നു എന്നുള്ള വിശ്വാസത്തോടു കൂടി നമുക്ക് അടുത്ത പാടലെ പാടാം. ഇതൊരു മലയാളം പാടൽ. ലിറിക്സ് കൊഞ്ചം കഷ്ടമായിരുന്ന ദയവായി മഞ്ഞത്തുകൊള്ളുകൾ. യേശുവിന് മഹത്വം, യേശുവിന് മഹത്വം എന്ന് എല്ലാവരും പാടി ദൈവത്തെ മഹിമപ്പെടുത്താം. ഫസ്റ്റ് 2 സ്റ്റാൻസ മട്ടം പാടുമോ? கோரஸ் ஒரு தடவை கூட எல்லாரும் பாடுவோமா? அந்த கோரஸ் என்ன சொல்லுதுன்னா, நமக்காக
குருசில் சிலுவையில் மரித்த ஆண்டவருக்கு மகிமைன்னு சொல்லி ஒரு தடவை கூட பாடுவோமா? கோரஸ். நம்முடைய பாவங்களுக்காக எதற்காக சொல்லுவோம், யாருக்காக வேண்டி ஆண்டவர் மரிச்சார் சிலுவையில்? நமக்காக, எனக்காக. எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நமக்காக வேண்டி அவர் பாவமானார். அப்படிப்பட்ட அவரை குறித்து இப்பொழுது நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த இன்னொரு பாடல் குருசினில் தொங்கியேன்னு சொல்லி இந்த பாடலை பாடுவோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் குருசில் தொங்கப்பட்ட அந்த காட்சியை எல்லாரும் அப்படி மனதில் கொண்டு வாங்க. எவ்வளவா அடிக்கப்பட்டார்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் யாரும் என்ன சொன்னாலே சகிக்கக்கூடிய தன்மையும் இல்லை, பலமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எவ்வளவா துப்பப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், ராஜாதி ராஜா என்னெல்லாம் பாடல்கள் பட்டார் இல்லையா? அதை குறித்தான பாடலை பாடுவோம். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய. குருதியும் ஜலமும் இறந்து ஓடுது பாசலைமாதே மறுகிலி அழுது ஏங்கி புலம்பலையோ அதிபன் இளமளவாழ ஏடோலமிதோ குருசிலே தொங்கிய குருதியும் படிய கொள்கத மலை தனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு. നമുക്കെല്ലാവർക്കും എഴുന്നേറ്റിരുന്ന് ദേവനെ സ്തുതിക്കാം. ഹല്ലേലൂയ. ഗോൽഗത്ത മലയിൽ ഞങ്ങൾക്കായി കാൽവരി കുരിശിൽ മരിച്ച ഞങ്ങളുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തുവേ,
ജനത്തിന്മേൽ ശാപമായി മാറിയ ഞങ്ങളുടെ ദൈവമേ, ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഞങ്ങൾക്ക് രക്ഷ നൽകിയ ഞങ്ങളുടെ ദൈവമേ, ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. നല്ലവനായ യേശുവേ, ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഞങ്ങളുടെ പാപങ്ങളെ എല്ലാം കർത്താവേ കഴിയുവനെ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ഞങ്ങൾ അങ്ങേ സ്തോത്രം ചെയ്യുന്നു. ദൈവമേ, ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ചങ്കിലെ ചോരയിലാൽ ഞങ്ങളെ മുറ്റുമായി കഴുകുവനെ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഞങ്ങൾ അങ്ങേ സ്തോത്രം ചെയ്യുന്നു. നിന്നെപ്പോലെ നല്ലൊരു ദൈവം മറ്റാരുമില്ല. നിന്നെപ്പോലെ ഞങ്ങളെ സ്നേഹിക്കാൻ നിനക്ക് തുല്യനായ ദൈവം മറ്റാരുമേ ഇല്ല. പിതാവിൻ വലതുഭാഗത്ത് ഇപ്പോഴും ഞങ്ങൾക്കായി പക്ഷപാതം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന ദൈവം അവിടുന്ന് ആകയാൽ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. മരണത്തെ ജയിച്ചവനെ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഇരുളെ അകറ്റിയവനെ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഞങ്ങളുടെ പാപത്തെ എല്ലാം വഹിച്ചവനെ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഞങ്ങളുടെ രോഗത്തെ എല്ലാം വഹിച്ചവനെ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. അടിപ്പിണരാൽ ഞങ്ങൾക്ക് സൗഖ്യത്തെ നൽകുന്നവനെ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഞങ്ങളെ കണ്ണോക്കി പാർക്കുന്ന ദൈവമേ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഉള്ളം കയ്യിൽ ഞങ്ങളെ വരഞ്ഞു വെച്ചിരിക്കുന്ന ദൈവമേ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ഞങ്ങൾ അങ്ങേ സ്തോത്രം ചെയ്യുന്നു. മുൾമുടിയിൽ തലയിൽ ചൂടിയവനെ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. പുരുഷന്മേൽ ശാപമായി തൂങ്ങിയ ഞങ്ങളുടെ ശാപത്തെ എല്ലാം നീക്കിയവനെ, അനുഗ്രഹത്തിൻ വാതിൽ ഞങ്ങൾക്കായി തുറന്നു നൽകിയവനെ ഞങ്ങൾ അങ്ങേ ആരാധിക്കുന്നു. കൃപയിൻ വാതിൽ ഞങ്ങൾക്കായി തുറന്നു നൽകിയവനെ ഞങ്ങൾ അങ്ങേ ആരാധിക്കുന്നു. അപ്പാ പിതാവേ എന്ന് വിളിക്കത്തക്കവണ്ണമുള്ള പുത്ര സൗഭാഗ്യത്തെ ഞങ്ങൾക്ക് നൽകിയവനെ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. കുരിശിൽ ഞങ്ങൾക്കായി ബലിയായി മാറിയ ഞങ്ങളുടെ യേശുക്രിസ്തുവേ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ലോകത്തിൻ്റെ പാപത്തെ ചുമക്കുന്ന ദൈവത്തിൻ്റെ ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. ദേവാട്ടിൻ കുട്ടിയെ ഞങ്ങൾ അങ്ങേ വാഴ്ത്തുന്നു. ഞങ്ങൾ അങ്ങേ മഹിമപ്പെടുത്തുന്നു. ഞങ്ങൾ അങ്ങയുടെ നാമത്തെ ഉയർത്തുന്നു. ഇപ്പോഴും നമുക്ക് ബലിയായി മാറിയ യേശുവിൻ്റെ മുമ്പിൽ നമ്മളെ തന്നെ ഒരു ബലിയായി സമർപ്പിച്ചുകൊണ്ട് இந்த പാടലെ പാടാം. ദൈവത്തെ ആരാധിക്കാം. വിന്ദേ ക്രിസ്തേശു രാജ. சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தைக்கீரு உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை பிறந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் பிறந்த நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே விந்தைக்கு சுராஜா மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை குருசே ஆசிகெல்லாம் உச்சவற்ற ஜீவநதி, குருசே ஆசிகெல்லாம் உச்சவற்ற ஜீவநதியா மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை செந்தி வீழா கை
மன்னாயிரை போன்ற காட்சி, மன்னாயிரை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணே, எந்நாளிலுமே எங்கும் காணே. கீழே சுராஜா காணி தேடுமே, இந்த விந்தை அன்பு கீழார் என்ன காணிக்கையின் தேடுவே. எந்த பொருளிடாகும், எந்த பொருளிடாகும் என்னை மூச்சிலும் அளிக்கிறேன், என்னை மூச்சிலும் அளிக்கிறேன். விந்தை கீரிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆம் பிரியமானவர்களே, நம்ம பாவம் செய்த போதெல்லாம் இப்பொழுதும் நாம் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டு இப்பொழுதும் நாம் தவறு பண்ணும்போது அடிக்கப்பட்டிருக்கிறோம், அடிக்கிறோம். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நாங்கள் அதற்காக அவர் இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமாக துக்கத்தினால அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறது, இக்னோர் பண்ணுறது எல்லாம் அப்படி ஆண்டவரும் செய்யப்பட்டார் இல்லையா. நிந்திக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், துப்புதுன்னா எவ்வளோ அசிங்கம் இல்லையா. நம்ம மேலே நம்ம பக்கத்தில் இருந்து துப்புனாலே நமக்கு பிடிக்கும். அந்த மாதிரி கேவலமான காரியம் ஆண்டவர் முகத்தில் துப்புனது. தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அவரை எப்பொழுதும் சந்தோஷமா പിതാവേ ഇപ്പോഴും കർത്താവേ, നീ ഞങ്ങളുടെ ആരാധനയെ ഏറ്റുകൊണ്ട് കൃപയ്ക്കായിട്ട് ഞങ്ങൾ അങ്ങയെ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ. ദൈവമേ, നീ ഇപ്പോഴും അടിക്കപ്പെട്ടവനായിട്ടിരിക്കുന്നല്ലോ കർത്താവേ. ഞങ്ങൾ ഇപ്പോഴും തെറ്റ് ചെയ്യുമ്പോൾ ആ കുരിശിലേറ്റ അടി ഇപ്പോഴും അങ്ങയുടെ മുഖത്തുനിന്ന് വീഴുന്നതെന്നുള്ള ഓർമ്മയോടുകൂടി കർത്താവേ ഞങ്ങളെ തന്നെ മാറ്റി നിർത്തും. പരിശുദ്ധമായി ഞങ്ങളെ പാതുകാത്തുകൊള്ളുക കർത്താവേ. കുരിശിലെ രക്തത്തെ മറ്റുള്ളവർക്ക് പകർന്നു കൊടുക്കുവാൻ ഞങ്ങൾക്ക് കൃപ നൽകും കർത്താവേ. കുരിശിലെ ത്യാഗത്തെ കർത്താവേ ജീവിതത്തിൽ അഭ്യസിപ്പിക്കുവാൻ ഞങ്ങൾക്ക് കൃപ നൽകും കർത്താവേ. യേശുവേ, നീ കർത്താവേ ഇപ്പോഴും കർത്താവേ മരണത്തെ ജയിച്ച് കർത്താവേ പിതാവിൻ വലതു ഭാഗത്തിൽ കർത്താവേ ഞങ്ങൾക്കായി 24 മണി നേരം കർത്താവേ ഞങ്ങൾക്കായി ഞങ്ങളെയും കർത്താവേ എന്നോടുകൂടെ ചേർത്ത് കൊള്ളണമേ. ഒരുക്കത്തോടെ ഇരിപ്പാൻ ഞങ്ങൾക്ക് കൃപ നൽകി അനുഗ്രഹിക്കണമേ. സകല സ്തുതിഗണമയും എല്ലാം അങ്ങേക്ക് ചെലുത്തുന്നു. യേശു ക്രിസ്തുവിൻ വിലയേറപ്പെട്ട பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த வார்த்தையை Praise be to God. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை கொண்டாட்டம். ஆவியானவர் நம் மனைவியின் மீது இறங்கி வல்லமையாக வழிநடத்தட்டும். அமேன். தேங்க்யூ பாஸ்டர். மீண்டும்
என்னை நினைத்து பாசத்துடன் அழைத்திருக்கீங்க. அதுக்கு மட்டுமல்ல, நான் எப்போ சொல்வது போல ஒவ்வொரு முறை நீங்கள் என்னை அழைக்கும் போதும் நூற்றுக்கணக்கான ஆதரவற்ற குழந்தைகளும் பார்வையற்ற சகோதரிகளும் பெரிய பலன் படுறாங்க. அவங்க மனதெல்லாம் உங்களை வாழ்த்தும். கர்த்தர் நாமமே போட்டுட்டோமே. சோத்திரம். திருச்சபையில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தரின் கிருபை நிரம்ப நிரம்ப கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த கிருபையை தரும் கர்த்தரிடமே ஜெபிக்கிறேன். நாமே இல்லையா? உலகத்திலேயே ஒரே ஒரு கூட்டம் தான், ஒரே ஒரு ஜனம் தான், ஒரே ஒரு மக்கள் தான், ஒரே ஒரு குடும்பம் தான் உயிர் நீத்த நாளினை, ஒரு மரணத்தை, ஒரு இறப்பினை கொண்டாடுகிறது. ஏன் தெரியுமா? நம்ம கிறிஸ்தவர்களின் விசுவாசிகளின் உயிர் நாடியே கிருபை தான், கர்த்தரோட கிருபை தான். அந்த கிருபையோட ஊற்று எங்க தெரியுமா? அந்த கிருபை ஊற்றெடுக்கிறதே அந்த சிவப்பு சிலுவையில் தந்த ஈவு. அந்த சிலுவையிலே பலி. கர்த்தர் அவர் தனது உச்சத்தை, அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்துவது தான் சிலுவையில் அவர் பேசிய 29. ஆமென். இந்த வசனத்தில், இந்த இயேசுவோட முதல் வார்த்தையில் 2 முக்கியமான கேள்விக்கு நாம் பதிலை பெற வேண்டும். அதாவது, இவர்கள் தாம் செய்வது இன்னதென்று ஒரு பாவம் அறியாத அன்பை மட்டுமே போதித்து அன்பாலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதரை அவருக்கு என்ன தெரியாது என்றால் அவருடைய வல்லமை என்ன? அது 11:21 படிங்க. மார்க் 11:20. சும்மா சபிக்கிறாரு. அந்த மரமே பட்டு போயிடுச்சு. அவ்வளோ பல்லவை. யாராவது மத்தேயு 28:18 படிங்க. மேத்யூ 28:18. போதும் போதும் போதும். வானத்திலும் பூமியிலும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? சகல அதிகாரம். சகல அதிகாரம் பெற்றவர் அது அவர் அவருக்கு அவங்களுக்கு தெரியாது. சகல அதிகாரம் பெற்றவர் வந்து எப்படி அந்த அத்திமரத்தை சபிச்சே பொசுக்கிறாரோ அந்த மாதிரி இவங்களெல்லாம் பொசிக்கலாம். ஆனால் அப்படி அவர் நினைத்து கூட ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியிலும் பாவப்பட்டு அவரை நம்ம சிறுவில் ஏற்றுக்கொண்டு அதற்காக அதை நினைவு கொண்டு அந்த பாவத்திலிருந்து நம்ம நிறுத்த வேண்டும்.
இந்த வெள்ளி பூமியில் உள்ள பாவங்களை மன்னிக்க மனிதகுமாருக்கு அதிகாரம் உண்டு. 2:5 படிங்க. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஈஸியாக சொல்லிட்டு கடன் செஞ்சிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அவர் எதற்காக? பாவம் மன்னிக்கிறது தான். ஆனால் அந்த பாவத்தை என் வாயால் ஒரு வார்த்தையால சொல்லி மன்னிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் எதுவுமே நமக்கு சுலபமாக கட்டிவிட்டோம். மனித இயல்பு என்னன்னா, எதுவுமே நமக்கு ஈஸியாக கட்டிவிட்டதுன்னா, சுலபமாக கட்டிவிட்டதால் அதனுடைய மதிப்பு நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு மனிதன் ஒரு 12 மணி நேரமோ 18 மணி நேரமோ வேர்வை சிந்தி கால் கையெல்லாம் வலிக்க அசதியாக சிலுவையை நாம் நினைக்க வேண்டும். அவர் செஞ்ச கிருபை ரோமர் 3:26. ஆமென். அவர் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால்தான் அந்த கிருபை படி நமக்கு கிடைக்கிறது. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். எப்போது என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? ஆமென். வந்து தியானிப்பாங்க. இன்றைக்கு நீ
என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன ஃப்ரைடே? குட் ஃப்ரைடே. கழிஞ்ச வாட்டி நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்து மரித்த ஒரு திவசம் இல்லையா? எல்லாரும் நிறைய இடங்களில் துக்கம் அனுசரிக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் கைகளை கொடுத்து நம்ம ஹாப்பி ஈஸ்டர் சொல்கிறோம், அது மாதிரி ஹாப்பி ஃப்ரைடே சொல்லுங்களேன், ஹாப்பி குட் ஃப்ரைடே சொல்லுங்களேன், ஹாப்பி குட் ஃப்ரைடே சொல்லுங்களேன் எல்லாரும். நம்ம கேட்டதில்லை, எங்கேயுமே ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா ஒரு மனுஷன் இல்லையா, ஆண்டவர் இந்த நாளில் மரித்ததை, அதாவது ரட்சிப்பை உண்டாக்கினதை நாம் நினைவுறோம். அப்ப இந்த நாள் என்னன்னா தேவையில்லை. இன்னைக்கும் இந்த எருசலேம் அழுது ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காக. நிறைய பேர் நம்ம அழுது கொண்டே இருக்கோம். அந்த ஒரு நாள், அந்த 40 நாள் அழுவோம், அல்லது 40 நாள் தண்ணி குடிக்க மாட்டாங்க, தண்ணி குடினா பாட்டில் மாட்டாங்க, முடிஞ்சோன்னா டபுள் அடிச்சிருவாங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, 40 நாள் கழிஞ்சா நிறைய சாப்பிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை இல்லையா? அந்த மாதிரி, அதாவது எதற்காக கொண்டாட வேண்டும் தெரியாமல் இல்லையா? முதலாவது வார்த்தை சொன்னாங்க ரட்சிப்பு, சாரி மன்னிப்பு சொன்னாங்க. ரெண்டாவது வார்த்தை லூக்கா 23:43 ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கல. இயேசு அவன் நோக்கி, இன்றைக்கு ரட்சிப்பு உண்டு இல்லையா? ஒன்று என்ன ரட்சிப்புனா ஆத்ம ரட்சிப்பு இல்லையா? அப்போ எல்லா காட்டிலும் வெளியேற பெற்றது. அதான் இந்த இடத்துல அந்த ஆத்ம ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அந்த கள்ளனுக்கு ஆத்ம ரட்சிப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த கள்ளனுக்கு ஆத்ம ரட்சிப்படைய அவன் என்ன நல்ல காரியம் செய்தான்னு பார்த்தா, அவன் என்ன நல்ல காரியம் செய்தான்? அவன் வாழ்க்கையில அவன் அயோக்கியனா இருந்தான், திருடி பிழைக்கிறவனா இருந்தான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரே நாள்ல அந்த ஆத்ம மீட்பு. என்ன கேரக்டர், என்ன அவன் பண்ணிட்டான் பாருங்க. நம்ம உலகத்தார் என்ன சொல்லுவோம்? வாழணும், பக்தியா இருக்கணும், மற்றவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ஒண்ணுமே அவன் செய்யல. ரெண்டு பேர் ஜெபாலயத்துக்கு போறாங்க. ஒருத்தர் சொல்றான், ஆண்டவரே நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, எல்லாம் செய்கிறேன்னு சொல்றாரு. இன்னொருத்தன் சொல்றான், ஆண்டவரே வானத்துக்கு இருக்கமாய் தேவ சமூகத்துல நான் பாவி ஆண்டவரே. பாருங்க, கொஞ்சம் தெரிஞ்ச உடனே எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு நம்ம பீத்துக்கிற கிருமைகள் காரியங்கள் நிறைய உண்டு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது இந்த எல்லா மனுஷரும் பாவி என்பதை உணர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நேரம் எடுத்திருந்தா கூட அன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் பாவம் ஒட்டிக்கொள்வது சத்தியமாக இருக்கிறது. அதனால நம்ம எப்போதும் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரின் பாவி என்ற எண்ணத்தோடு தெய்வ சமூகத்தில் வரும்போது தேவன் நம்மளை மன்னிக்கிறவர் இருக்கிறார். அதைத்தான் அந்த சிலுவைக்கள் பாருங்க, வாழ்க்கை முழுவதும் பாவத்தில் இருந்த மனுஷன் அந்த நாள் வந்து இந்த ரட்சிப்பை அடைந்து கொள்கிறான். முதலாவது அந்த இன்னொரு கள்ளன் சொல்றான், அவன் 2 விதமான கள்ளர்கள் அங்கே இருக்கிறாங்க இல்லையா? அதில் ஒரு கள்ளன் என்ன சொல்றான், அவனுக்கு மோட்சத்தை குறித்து நிச்சயம் இல்லை, திருப்பி மரித்து உயிர்ப்பமை நிச்சயம் இல்லை. அதனால தான் ஆண்டவரை பார்த்து அவன் கள்ள சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னை மீட்டுக்கொள்ளும் என்னை மீட்டுக்கொள்ளும். ஏன்னா அவனுக்கு ஒரு நிச்சயம் இல்லை, மரித்த பிறகு இன்னொரு வாழ்க்கை உண்டு, மரித்தா இதோட முடிஞ்சு போச்சுன்னா ஒரு வாழ்க்கை. இன்னைக்கும் நிறைய ஜனங்கள் சொல்றாங்க, மரிக்கிற வரைக்கும் வாழ்க்கை, மரிச்சாச்சுன்னா என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் இல்லை, மறுவாழ்வில் என்று நம்புகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் ஒரு கள்ளன் அப்படித்தான் அவன் தன் ரட்சிப்பை இழந்து போனான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கள்ளன் ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவனுக்கு என்ன இருந்தது, முதலாவது மறுவாழ்வு உண்டு என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்தது இல்லையா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே
நாங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படும். தன் குற்றத்தை முதலாவது உணர்கிற கிருபை உள்ளவனாக இருந்தான். ஆண்டவரே, நான் செய்தது தப்பு, நியாயப்படி நான் தண்டிக்கப்பட வேண்டிய தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் செய்தது பாவம், அநியாயம், தப்பு என்பதை தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்கிறான் இல்லையா? அறிக்கை செய்கிறான். முதலாவது பாவத்தை அறிக்கை செய்கிறான். ரெண்டாவது ஆண்டவரே, ரெண்டாவது இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று அழைத்தான். அப்போ அந்த இடத்துல அவன் ஆண்டவரை, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீர் ஆண்டவர் என்று, நீர் தெய்வம் என்று அவன் அங்கே வாயினால் அறிக்கை செய்கிறான். ஆண்டவரை நீர் தெய்வம் என்று வாயினால் அறிக்கை செய்வதை அவன் பார்க்க முடிகிறது. மூன்றாவது அவன் வேண்டுதல் செய்கிறான். நான் இந்த பாவத்தில் மறிக்கக்கூடாது, நான் பரலோகத்தில் வர வேண்டும் என்ற அந்த ஆசை அவனுக்கு இருந்தது. இத்தனை நாள் பாவத்தில் மறித்த உண்மைதான், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று பாவ அறிக்கை செய்து அந்த பரலோகத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான் இல்லையா? நாட்களை எப்பேற்பட்ட ஆண்டவர் தான் சொல்றாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற பண்ண ஒளியே மெய்யான ஒளி என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீ யாரா இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ இல்லாத இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, நாஸ்திகனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிந்து அவர் சமூகத்தில் ஆண்டவரே நான் பாவி என்று ஒப்புக்கொள்வாய் ஒன்று, ஆண்டவரே ரட்சியும் என்று சொன்னால் தேவன் நம்மளை ரட்சிக்க, எந்த மனுஷன் ரட்சிக்க அவர் போதுமானவர் இருக்கார். ஒரு மதத்தை உண்டு பண்ண வேண்டுமோ, ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ண வேண்டுமோ என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரவில்லை. எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் இல்லையா? எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறவர்களை தம் சொந்த பிள்ளைகளாய் மாற்ற அவரால் கூடும் என்பதை இந்த காரியம். அப்போ மனுஷனுக்கு ஆத்ம மீட்பு மிக பெரியதாக இருக்கிறது. அந்த நாட்களில் 2 கலர் மத்தியில் ஒருவன் கைவிடப்பட்டான், ஒருவன் கிறிஸ்துவ எடுக்கப்பட்டான். இந்த நாட்களில் இயேசு ஒரு இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். இந்த நாட்களில் நாம் அவரை என்னவாய் நினைக்கிறோம்? இயேசு நமக்கு யார்? கேள்வி கேட்பார்களே, இயேசு நமக்கு யார்? ஒருவேளை ஆலயத்துக்கு வந்தா எனக்கு சுகமாகும், எனக்கு நோய்கள் தீரும், என் பண பிரச்சனை தீர்ப்பாரை நினைக்கிறோமா, அல்லது ஆத்ம மீட்பு ரட்சகர் என்று நினைக்கிறோமா? சிலுவை தியானம் கெட்டு போருக்கு பைத்தியம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா சிலுவை தியானம் ஒவ்வொரு வருஷம் நாம் சிலுவை தியானத்தை நாம் தியானிக்கிறோம். ஏன் தியானிக்கிறோம் என்றால், சிலுவை தியானம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு ஆத்ம மீட்பை உண்டு பண்ணுவது ஒரு சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை பிற தியானங்கள் நம்மை கடவுளுக்குள்ள வரும் பக்தியா வளர்த்தும், நமக்கு சுகங்கள் பெற எல்லாம் உண்டாகும். ஆனால் சிலுவை தியானம் ஒரு மனுஷனை ஆத்ம ரட்சிப்புக்குள் நடத்தும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை என்பதை நான் சொல்ல இல்லையா? ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகள், ஒரு தேவன் நமக்காகப்பட்ட காரியங்களை நினைக்கும் போது அந்த மனுஷன் தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அவருடைய அன்பு அங்கு வெளிப்படுவது. இந்த நாட்களிலே இயேசு நமக்கு யாராக வெளிப்படுகிறார்? இரட்சகராய் வெளிப்படுகிறாரா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் கடைசி நேரத்திலே நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நேரம் கடைசி காலம், கடைசி வரைக்கும் எப்போ வேணாலும் மரணம் வரைக்கும் முன்பு நான் தேவனை ஏற்றுக்கொண்டால் போதா? அந்த கள்ளனுக்கு கடைசி நேரத்திலே ஒரு மன்னிப்பு கிடைத்தது. அவன் பரதேசிக்கு அவனுக்கு உரியவனாய் ஆனானே, நானும் மரண நேரத்தில், மரணம் சம்பவிக்க போகிற நேரத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதாதா? என் பாவ வாழ்க்கை விட்டு மாறினால் போதாதா? இயேசு என்னை மன்னிப்பாரே, கண்டிப்பாய் மன்னிப்பார். ஆனால் மரணம் எப்போது சம்பவிக்கும் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும் மரணம் எப்போது நடக்கும் என்று? சடுதியாய் மரணம் வரும் இல்லையா? சடுதியாய் மரணம் யாருக்கு என்றால் மரணம் வரும். அதனால கொடுக்கப்பட்ட இந்த வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே தெய்வமே மன்னியும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பை அடைந்து கொள்வது மிக பெரியமாக இருக்குது இல்லையா? நான் முதல்ல சொன்ன மாதிரி உலகம் முழுவதையும் ஆதாயம் கண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. மறுவாழ்வு ஒன்று உண்டு. அந்த நித்தியத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த இயேசுத்த ரட்சிப்பு நமக்கு வேண்டும். அந்த கள்ளன் எப்படி தான் பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவர் நீர் தான் தேவன் அறிக்கை செய்து கிடைத்த அந்த சமயத்திலே தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா மறிக்க போறான் அவனுக்கு தெரியும், நான் மறிக்க போறேன், ஆனால் மறித்தாலும் நித்தியத்தில் இருப்பேன். இவர் நித்தியத்தில், அவர் இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழும்புவார், அவர் நித்தியத்தில் ஒரு நாள் வருவார், அப்பொழுது என்னையும் சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி அந்த கள்ளன் தேவன் வேண்டிக் கொண்டதை தேவன் செய்த போல இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் நம் மரணம் என்றைக்கு என்று தெரியாது. இருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே என்னை மன்னியும், நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, நான் நிறைவானவன் அல்ல, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அந்த பரலோக வாஞ்சை உள்ளவர்களாய், அந்த பரலோகத்தை எட்டி பார்க்கிற பிள்ளைகளாய், ஆண்டவர் என்னையும் நித்தியத்திலே சேரும் என்ற பிள்ளைகளாய் அந்த ரட்சிப்பை நாள்தோறும் கரத்திலே பிடித்துக் கொண்டு, ஆண்டவர் என்னால் முடியாது, நீரே நடத்தி செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்றும் கேட்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளும். சிலுவை தியானம் ஒவ்வொரு வருடம் தியானிக்கிறதுக்கு காரியம் என்ன? ஒரு நாளும் நம்ம ஆத்மா நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு, கர்த்தருக்குள்ள இன்னும் பலப்படும்படியாக, கர்த்தர் ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு, கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள் ஏற்றிருக்கும்படியாக ஒவ்வொரு வாரங்களிலும் ஒவ்வொரு வருஷமும் இந்த சிலுவை தியானம் தியானிக்கப்படுகிறது இல்லையா? நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? கர்த்தர் இன்றும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் யார் என்ற உணர்வு இல்லை. ஒரு ரட்சகர், ஒரு நோய் இருக்கிறவராக காணப்படும். ஆனால் நமக்கு கிறிஸ்தவ பிள்ளை, கடவுளை அறிந்த பிள்ளைகளுக்கு அவர் உலக ரட்சகராய் நாம் அறிந்து வேண்டும். ஒருவர் சொன்னார், நீங்க எதை இழந்தாலும் பரவாயில்லை, என்ன நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஆத்ம மீட்பு மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்கிறது ரட்சிப்பு இலவசம்.
ரட்சிப்பு கிருபையினால் உள்ளது இல்லையா? நம்ம அதுக்கு பிரயாசப்பட தேவையில்லை. ஐயா அழகா சொன்னாங்க, ஒரு கிரயம் செலுத்தப்படாதான் அந்த வேல்யூ தெரியும்னு சொல்லி அழகா சொன்னாங்க. அது மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கிரயம் செலுத்தி விட்டார். நம் பாவங்களுக்கு அவர் மரித்து விட்டார், நம் பாவங்களுக்கு நுறுக்கப்பட்டு விட்டார், நம்மளுக்கு அடிக்கப்பட்டு விட்டார். ஆனால் அந்த ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தால், அதான் சொன்ன மாதிரி, நான் எப்ப நிலையில் இருந்தால் ஆண்டவரே நான் தான் இது ஆண்டவரே, நான் தான் இது ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனப்பா என்று சொல்லுகிற ஒரு குணம் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்த குணம் இல்லையா? அநேக இடங்களில் பார்க்குறோம், குறையோடு வருகிற பிள்ளைகளை என்ன ஒரு விஷயம் மன்னிப்பா என்று சொல்கிற பிள்ளைகளை தேவன் மன்னித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். திமிரு பிடித்து அதை எல்லாம் எனக்கு தெரியும், நான் உத்தமன் என்று சொல்லுகிறவர்களை தேவன் ஒருபோதும் மன்னிக்கிற தேவன் அல்ல. அதே நேரத்தில் தன்னை தாழ்த்தி வருகிற பிள்ளைகளை தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை போல மன்னிக்க ஒரு தேவன் இல்லை. எத்தனை பேர் இந்த நாட்களில் பரலோகத்தை வாஞ்சிக்கிறோம் நாம இல்லையா? ஒரு அடியை மாத்திரம் பாடி நான் முடிக்க ஆசைப்பட்ட நாள் இல்லையா? வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அன்று தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை ரட்சித்துக் கொள்ளும், என்னை மன்னியும், ராஜ்யத்தில் வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளும் என்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அன்றைக்கே கொடுத்தது போல நாம் ஒவ்வொரு நாள் வத்தியத்தில் வரும்போது, ஆண்டவரே என்னை மன்னியும், ரட்சித்துக் கொள்ளும், என்னையும் பரலோக ராஜ்யத்து என்னை சேர்த்துக்கொள்ளும், இருக்கிற காலம் வரைக்கும் நான் மரிக்கும் வரைக்கும் உமக்கு பிரியமாயிருக்கவும், தவறு செய்வது மனித இயல்பு, ஒவ்வொரு நாள் ஆண்டு சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும் என்ற இந்த தாழ்மையோடு தேவ சமூகத்தில் வந்து இந்த ரட்சிப்பை இழக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுவதாக. ஆமென். ரெண்டாவது வார்த்தை நம்ம இப்போ தியானிக்க கேட்டோம். மூன்றாவது, ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்ற வார்த்தையை பிரதர் ராஜ்குமார் வந்து தியானிப்பாங்க. சிலுவை தியானத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் அந்த சிலுவையிலிருந்து மன்னிக்கும்படி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் ஜெபித்ததை பார்க்குறோம். ரெண்டாவதாக அந்த நேரமுறை ஆண்டவரை பற்றி அறியாமல் இருந்தவனும் ஆண்டவர் சமூகத்தில் உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் என்று கேட்டபோது அந்த சிறிய ஜெபத்தையும் கேட்டு அந்த பரலோக வாழ்க்கையை கொடுத்ததை நாம் பார்க்குறோம். மூன்றாவதாக பராமரிப்பு. இயேசு சிலுவையில் அந்த சூழ்நிலையில் அந்த வேதனையில் இருந்த போதும் தன்னுடைய தாயாருக்கு வந்து தாயாரை பராமரிக்க வேண்டும் என்று அவர் அந்த சூழ்நிலையில் மத்தியில் அவர் செய்ததை நாம் பார்க்குறோம். எடுத்தவர்கள் எடுத்து வாசியுங்கள். யோவான் 19:25-27 அடங்கி. இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலோத்திப்பியா மரியாளும் மகதலேன மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயின் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிலுவையில் அவர் மரித்து கொண்டிருக்கும் போது அவரோடு அவர் ஊழியம் 30 வருடம் 3 வருடம் அவர் ஊழியம் செய்த போது அவர் பின்பதாக அநேகர் சென்றார்கள். அதை வந்து அவருடைய அற்புதத்தை பார்க்கும்படியாக அநேகர் சென்றார்கள். ஆகிலும் இந்த இடத்தில் அவருடைய அவரோடு இருந்த சீசர்கள் அந்த இடத்தில் காணப்படவில்லை. அவரோடு கூட அவருடைய தாயாரும் அவருக்கு அதே போல் சிநேகிதராகிய சில சிநேகிதரும் அதே போல் ஆண்டவரை தூசிக்கிற அநேகரும் அதில் இருந்ததை நாம் பார்க்குறோம். சீசர்கள் அதை வந்து பார்த்தோம் என்றால், நான் உம்மோடு கடைசி வரை இருப்பேன் என்று சொன்ன சீசரும் இல்லை.
அதாவது வைராக்கியமாக நின்ற பேதுருதானும் அந்த இடத்தில் இல்லை. அந்த இடத்தில் யோவான் மாத்திரம் அந்த இடத்தில் நிற்பதை பார்க்குறோம். அந்த சிலுவை அண்டையில் தன்னுடைய தாயார் வேதனையோடு தன் மகனை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த இயேசு, அதை இயேசுக்கு சிலுவையில் அவருடைய தலையில் முள்கிரீடம் சூட்டி அவருடைய கரங்களிலும் காலிலும் ஆணிகள் கடாவப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய சரீரமெல்லாம் உள்ளப்பட்டது போல வேதனையின் மத்தியில் இருந்தபோது அந்த சூழ்நிலையை பார்த்து மரியாள் தன் மகனுக்காக ஏங்கி கொண்டிருந்ததை நாம் பார்த்தபோது ஆண்டவர் அதை பார்த்தபோது தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், தன் தாயிடமாக, ஸ்திரியே அதோ உன் மகன். இயேசு தமது தாயை யோவானிடம் ஒப்படைக்கிற பார்க்குறோம். அந்த சூழ்நிலை மத்தியிலும் அந்த தாயாருக்கு அந்த ஒரு உதவி தேவை என்பதை அறிந்து அந்த இடத்தில் யோவானிடம் ஒப்படைக்கிறார். அதே போல் அவர் தன் சீடனாகிய யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லும்போது அந்த நேரமே மரியாதை தன் தாயாக ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அந்த தன்னுடைய தாயாருக்கு, அதாவது அவருடைய சகோதரர்கள் பலர் இருந்தார்கள், ஆகிலும் அவர்களிடம் ஒப்படைக்காமல் தன்னுடைய சீடரிடம் ஒப்படைக்கிறதை நாம் பார்க்குறோம். அவர் இந்த கடைசி நேரத்திலும் மற்றவர்களை நினைத்து மிகவும் அவர்களுக்கு எதிர்காலத்தை நினைத்து அதற்கு மேலே அக்கறை உள்ளவராக இருந்ததை நாம் பார்க்குறோம். அதே போல் ரெண்டாவது பார்த்தோம் என்றால் தாயின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த நேரத்திலும் அவருக்கு வேண்டிய பாதுகாவலை கட்டளையிடத்தக்கதாக அதை உறுதி செய்வதை நாம் பார்க்குறோம். மூன்றாவது பார்த்தோம் என்றால் ஆவிக்குரிய குடும்பம், அதாவது அவருடைய சகோதரர்கள் இன்னும் அநேகர் இருந்தாலும் தன்னுடைய யோவானிடம் தன் தாயை ஒப்படைக்கிறதை நாம் பார்க்குறோம். அதே போல் பார்த்தோம் என்றால் அவருடைய இந்த சூழ்நிலை மற்றும் இந்த வேதனைகள் கஷ்டங்கள் மத்தியிலும் அவர் மற்றவருக்கு உதவி செய்வதை நாம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் கஷ்டங்களில் இருக்கும்போது அநேகர் நம்மளை விட்டு ஓடி போகலாம். ஆகிலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலை மத்தியிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதை நாம் பார்க்குறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றோரை, வயதான பெற்றோர்களை நாம் பார்க்குறோம். அநேக முறைகளில் நாம் அவர்களுக்கு உதவி செய்வதை நாம் இங்கே சில நேரங்களில் நாம் இங்கே இருந்துட்டு இங்கே சொல்லுவோம், சரி பெற்றோரை கவனித்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் நாம் ஊருக்கு போகும்போது நாம் எப்படி இருக்கிறோம், நாம் பெற்றோர்களை நாம் கவனிக்கிறோமா, நம் தாய் தகப்பனை நாம் எப்படி பராமரிக்கிறோம்? ஆண்டவர் அந்த வேதனையின் மத்தியிலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் தன் தாயாருக்கு வேண்டிய பாதுகாவலை உறுதி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பெற்றோர்களை நாம் கவனிக்க நாம் போதும். அதற்கு ஒரு உதாரணமாய் ஆண்டவர் இந்த காரியத்தை அந்த நேரத்திலும் அதை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே எங்களுடைய வயதான பெற்றோர்களை ஆண்டவரே நீங்கள் ஒரு முன் உதாரணமாக கர்த்தாவே எங்களை வைத்து போனதை நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர்களை பராமரிக்க ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரும் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையாகவும் செலுத்துகிறோம். மீ பிரேசு மூலம் கஞ்சி கேட்க நல்ல தகப்பனே, ஆமேன். மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு என்று 3 வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். 4வது வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்பாக பிரதர்ஸ் ஒரு ஸ்பெஷல் பாடலை பாடுவாங்க. அல்லேலூயா பாரதோ கல்வாரியில் ஏறுதோ 5-6 கோடி ஓடுதே அன்பில் இன்ப வெள்ளம் பெருகுதே அன்பில் இன்ப வெள்ளம் பெருகுதே. பாவியான் கள்ளனும் ஊற்றில் மூழ்கினார் பாவ மன்னிப்பான கண்டு போதித்தார். பாவியான கள்ளனும் ஊற்றில் மூழ்கினார் பாவ மன்னிப்பான கண்டு போதித்தார். இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ இப்பாவம் போக ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ கல்வாரியிலே
கூடி ஓடுதே. அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுதே, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுதே. ஆவியால் நிறைந்து தேவ சாயலாகினார், தூய இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்கினார். ஆவியால் நிறைந்து தேவ சாயலாகினார், தூய இரத்தத்தால் கழுவி சுத்தமாகினார். இம்மானுவேலின் இரத்த ஊற்றதோ, இப்பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியில் ஏறதோ, ஐந்தாறு கூடி ஓடுதே. அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுதே, அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுதே. ஈட்டியால் குத்தப்பட்ட இயேசு ரத்தமே, தீட்டப்பட்ட குஷ்டரோகம் தீர்த்து ரத்தமே. ஈட்டியால் குத்தப்பட்ட இயேசு ரத்தமே, தீட்டப்பட்ட குஷ்டரோகம் தீர்த்தும் ரத்தமே. இம்மானுவேலின் ரத்தம் ஊற்றதோ, இப்பாவம் போக்கு ஜீவ ஊற்றதோ. அல்லேலூயா பாரதோ, கல்வாரியில் ஏறதோ, ஐந்தாறு கூடி ஓடுதே. அன்பில் இன்ப வெள்ளம் பெருகுதே, அன்பில் இன்ப வெள்ளம் பெருகுதே. இன்ப வெள்ளம் பெருகுதே. Thank you, Lord. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவை தியானம் 4வது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் கிருபை பண்ணுவாராக. ஆதாரமாக சுவிசேஷத்தின் புத்தகத்தில் மார்க்கிலும் மத்தேயிலும் இந்த வசனத்தை பார்க்கிறோம். எடுத்தவர்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று பார்க்கிறோம். என் தேவனே ஏன் என்று கைவிட்டீர் என்று கர்த்தர் இந்த வசனத்தில் நம்ம மூலமாக பார்க்கிறோம். அவர் ஆணியினாலே அடிக்கப்பட்ட பொழுது, முள்முடியினாலே சூட்டப்பட்ட பொழுது, ஈட்டியால் சேவகன் ஒருவன் குத்தும் பொழுது, சாட்டையால் அடிக்கப்பட்ட பொழுது, இரவு முழுவதும் பாடுபடுத்தப்பட்ட போது சொல்லாத தேவன், அந்த நேரத்தில் மயிர் கத்திரிக்கிறதற்கு செல்லும்போது சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்த தேவன், ஏன் இந்த என் தேவனை ஏன் என்று கைவிட்டீர் என்று சொல்கிறார் என்று பார்த்தால், அவருக்கு பிதாவுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவாக பாவத்தின் இருள் சூழ்ந்து கொண்ட பொழுது, நம்முடைய ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களும் ஒவ்வொருடைய பாவங்களும் பிதாவான தேவன் அவர் மேல் சுமத்திய பொழுது ஒரு அந்தகாரம் சூழ்ந்தது. அது நிமித்தமாக தகப்பனோடு பிதாவோடு இருந்த அவருடைய ஐக்கியம் தடைபட்ட போது, பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்த்து அதை சகிக்க கூடாமல் என் தேவனே ஏன் என்று கைவிட்டீர் என்று நாம் சொல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த நேரத்திலும் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொன்ன தேவன், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன தேவன், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருப்பதை நம்புங்கள் என்று சொன்ன தேவன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்ன தேவன், இவ்வாறு அங்கலாய்ப்பதற்கு ஒரே காரணம், நாம் அறிந்தோம் அறியாமலும் செய்த பாவங்கள், இந்த மனு உலகத்தின் பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டதே காரணம். எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணம், சின்ன உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு கிராம பகுதியில்
ஒரு தகப்பனும் அவருடைய நண்பரும் பேசிக்கொண்டு அமர்ந்து இருக்கிறதாக நம்ம கற்பனை செய்து கொள்வோம். அவருடைய ஒரு 4 வயது மகன் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் விளையாடி கொண்டு இருப்பான். இரவு வேளையில் அவன் தகப்பனை பார்ப்பான், விளையாடி கொண்டு இருப்பான், நம்முடைய தகப்பன் இருக்கிறார் என்று சொல்லி. சடுதியாக ஒரு மின்சாரம் தடைபட்டு போனது போல உணரும் பொழுது அவன் தனிமையிலே, அந்த இருள் சூழ்ந்த வேளையிலே தனிமையில் விட்டதை போல ஒரு உணர்வு அவனுக்குள் காணப்பட்டிருக்கும். ஆனால் தகப்பன் அங்கே தான் இருக்கிறார். ஆனால் அந்த தகப்பனுக்கும் அந்த குழந்தைக்கும் இடையில ஒரு இருள் சூழ்ந்த பொழுது அங்கலாய்த்தவராய் இருப்பான் அந்த பையன். அதே போல தான் பாவ இருள் அவள் மீது சுமத்தப்பட்ட போது அவர் அங்கலாய்த்ததாய் இருக்கிறார். பாவம் மிகவும் கொடுமையானது. ஏதேன் தோட்டத்திலே பாவம் அவர்கள் செய்த போது ஆதாமும் ஏவாளும் தங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை, தங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணராதவர்களாக ஒளிந்து கொண்டார்கள், மறைத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் யாவையும் கிறிஸ்துவின் மேலே விழப்பண்ணினார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல் யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். இந்த உலகத்தில் உள்ள பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் கண்டார். அதே போல் நம்மளுடைய பாவங்கள் இந்த தேவனோடு இருக்கிற உறவிலே ஒரு துண்டிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் கடந்து செல்லலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் 30வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நாமும் சில வேளைகளை கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு தம்முடைய முகத்தை மறைத்தது போல இருக்கிறான். அதுக்கு தான் உதாரணமாக தீர்க்க தரிசன வசனமாக கூட இது சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை 1வது வசனத்தை வாசிங்க எடுத்தவங்க. சங்கீதம் கர்த்தர் நம்ம சில வேளைகளில் நாமும் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் நம்ம கடந்து செல்லும்போது என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்ற சூழ்நிலைகளை கடந்து போகலாம். அநேக நேரம் ஜெபம் பண்ணலாம், உபவாசிக்கலாம். சில காரியங்கள் கர்த்தர் கண்டு கொள்ளாதது போல இருக்கிறதாக தோணும். நம்முடைய பாவங்கள் அவருக்கு விரோதமாக, அவர் நம்மை காணாதபடிக்கு அவர் முகத்தை மறைக்கிறதற்கு காரணமாக இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நம்ம இந்த சிலுவை தியானத்தை தியானிக்கும் போது கர்த்தருடைய அந்த கோரமான காட்சிகள், இந்த பரிதாபமான நிலைமை, இந்த சூழ்நிலைகளை இதை மட்டும் கண்டு போகாதபடி நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க, இன்னும் கிட்டி சேர நம்முள் தடையாக இருக்கிற காரியங்களை நாம் உணரும்போது நாம் ஜெபிக்கிற ஜெபம் அவருடைய சமூகத்தில் மிகவும் பிரியதமாக இருக்கும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாவங்களை விட்டு ஓய்ந்திருந்து நாம் கிறிஸ்துவுக்கு அவருடைய அடிச்சுவங்களை பின்பற்றி நடக்கும்போது நம்மீது அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்கிறதும், அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அவர் நம்மை கைவிட்டால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவருடைய முகத்தை அவர் மறைத்து கொண்டால் நம்மளால் வாழ முடியாது. அவர் நம்மை ஒருவேளை மறந்து விடுவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஒவ்வொருவரும் நம் கர்த்தரோடு இணைந்து வாழ்வோம். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரங்களையும் கிருபையாக அவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு நாம் நம்முடைய எல்லாம் அவருக்கு நம்மை தெரியப்படுத்தி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்மளை வீட்டு அகற்றி அவரோடு ஒப்புரவாகி
வாழ்நாள் முழுவதும் அவர்களோடு இணைந்து நம்மை வாழ வைக்க அவர் போதுமானவராக இருக்கிற இந்த சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை நம்ம தியானிக்க கேட்டோம். அடுத்ததாக இயேசு சுவாமி சிலுவையில் சொன்ன வார்த்தை தாகமாக இருக்கிறேன். பிரதர் பிரான்சிஸ் இந்த வார்த்தையை தியானிப்பாங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் இந்த நாளிலே தேவன் நமக்காகப்பட்ட பாடுகளை உலகம் எங்கிலும் தியானித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நாமும் அந்த பிரகாரமாக இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நமக்காக அடிக்கப்பட்டதை, நொறுக்கப்பட்டதை, பிற்கப்பட்டதை, ஏன் எதற்காக அந்த உலகத்திலே வந்தார் என்கிற சத்தியத்தை நாமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் 5வது பொன்மொழியாக சிலுவையிலே தொங்கினவராக இங்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதை பார்க்க முடியும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, கவனியுங்கள், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை அந்த இடத்திலே பதிவிடப்படுகிறது. இங்கு தேவன் என்ன தாகத்தை குறித்து இந்த இடத்திலே வெளிப்படுத்தினார்? சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பக்கம் சரீர பிரகாரமான தாகம் இருந்தது உண்மைதான். ஆனால் அதே நேரத்திலே ஆவிக்குரிய தாகத்தையும் அந்த வார்த்தை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். ஏன் தேவன் தாகமாயிருந்தார்? வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தி வரும் பொழுது கண்மலையை பிளந்து ஜனங்களை தாகத்தை தீர்க்கதை பார்க்க முடியும். வனாந்திரத்திலே அழுது புலம்பி தவிக்கிற ஒரு பெண்மணியின் கூக்குரலை கேட்டு நீரூற்றை பார்க்கும்படியாக அந்த கண்களை திறந்ததை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது மாறா என்று ஒரு இடம் வருகிற வேளையிலே அந்த கசப்பான அந்த நீரை மதுரமாக மாற்றின காரியத்தையும் நாம் பார்க்க முடியும். எலியாவின் ஜெபத்தை கேட்டு தேவன் மலையை வர்ஷிக்க பண்ணினதையும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தாகமாயிருக்கிற எவரும் என்னிடத்திலே வரக்கடவான் என்று ஆண்டவர் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டதையும் பார்க்க முடியும். கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்த காரியத்தையும் இங்கு பார்க்க முடியும். தேவன் நினைத்திருந்தால் அவருடைய வல்லமையை பயன்படுத்தி ஒரு மலையை வர்ஷிக்க பண்ணி ஒருவேளை அவருடைய தாகத்தை தீர்த்திருக்க முடியும். ஏன் தேவன் அப்படி செய்யவில்லை? சாதாரண மனிதர்களிடத்திலே அவருடைய தாகத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். மனிதர்களிடத்திலே ஏன் தாகத்தை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும்? இவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன் அல்லவா? இவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்த தேவனுக்கு அவருடைய தாகத்தை அவரால் தீர்க்க முடியாதா? நிச்சயமாய் தீர்க்க முடிந்திருக்கும். ஆனால் மனிதர்களோடு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணும்படியாக, மனிதர்களோடு தேவன் அந்த உறவை புதுப்பிக்கும்படியாக, மனிதர்களோடு இருக்கதான் அந்த அன்பை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக அங்கு மனிதர்களிடத்திலே தேவன் தம்முடைய தாகத்தை வெளிப்படுத்துகிறார். வேதத்தை நான் சற்று பார்த்த பொழுது கவனியுங்கள், 3 விதமான மனிதர்களிடத்திலே தேவன் டைரக்டாக தம்முடைய தாகத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். 1, போர் சேவகர் மத்தியிலும் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலும் தம்முடைய தாகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார்.
வாசியுங்கள். யோவான் 19:29 ஒருவர் வாசிக்கலாம். கவனியுங்கள். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது சேவகர்கள் ஈட்டியால் குத்தினார்கள், சவுக்கால் அடித்தார்கள், என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தார்கள். அந்த வேளையிலே தேவனுடைய தாகத்தை அங்கு போர் சேவகர்கள் கேட்டு அவருடைய தாகத்துக்கு கசப்பான காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, அநேக வேளையிலே தம்முடைய ஜனங்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் நினைத்திருக்க கூடும். என்னுடைய தாகத்தை, உண்மையான தாகம் என்ன என்று இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் தம்முடைய தாகத்தை அந்த இடத்திலே சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லாம் தெரிந்த இந்த போர் சேவகர்கள், இவர்தான் இரட்சகர் என்று தெரியும், இவர்தான் மீட்பர் என்று தெரியும், இவர்தான் சகல ஜனங்களின் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று தெரியும், ஆனாலும் கசப்பான காடியை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. கவனியுங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நினைத்துதான் நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை எனக்கு தருகிறது. எவ்வளவோ அன்பு வைத்து கர்த்தர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார், நேசித்து கடந்து வந்தார், நம்மேல் வைத்த அந்த அளவற்ற அன்பை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் மனிதன் காண்பித்த கசப்பான பழங்கள், கசப்பான காடி, கசப்பான வாழ்க்கையை கர்த்தருக்கு வெளிப்படுத்தினார். அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் பாவமான வாழ்க்கை கர்த்தருக்கு கசப்பை கொடுக்கிறது. அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை கசப்பை கர்த்தருக்கு கொடுக்கிறது. நம்முடைய கோபம், வைராக்கியம், எரிச்சல், இப்படி மூர்க்கத்தனமான காரியங்கள் கர்த்தருக்கு கசப்பான ஒரு காரியத்தை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதற்காக கடந்து வந்தார், அவருடைய தாகம் என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனிதனிடத்திலே கர்த்தர் தம்முடைய தாகத்தை வெளிப்படுத்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க சீக்கிரமா. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. கவனியுங்கள். தேவனோடு நடந்த சீஷர்கள், தேவனுடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்ட சீஷர்கள், தேவனுடைய வரும் காரியத்தை சீஷர்களுக்கு அறிவித்தார். சிலுவையிலே அறையப்பட போற காரியத்தை சீஷர்களுக்கு அறிவித்தார். மேசியா வருவார் என்பதை சீஷர்களுக்கு அறிவித்தார். ஆனால் இவர்கள் அந்த சமாரியா தேசத்துக்குள்ளாக வரும் பொழுது தேவனுக்கு பசிக்கும் என்பதை நினைவு கூர்ந்து போஜனம் வாங்குவதற்காக ஊருக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். கவனியுங்கள். தேவன் வனாந்தரத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது 5 அப்பம் 2 மீனை கொண்டு அற்புதத்தை செய்ததை இந்த சீஷர்கள் மறந்து போனார்கள். அவர்கள் நினைத்தார்கள் தேவன் பசியாய் இருக்கிறார். அவர் நினைத்தால் அந்த வனாந்தரத்திலும் ஒரு காரியத்தை செய்திருக்க முடியும். ஆனால் அதை மறந்து இவர்கள் போய் சாப்பாடை கொண்டு வர போகிறார்கள். வந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார்கள், ரவி, உமக்கு போஜனத்தை கொண்டு வந்திருக்கிறோம், சாப்பிடும். ஆண்டவர் சொன்னாரே,
அது என்னுடைய தாகம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தாகம் என்ன என்று பார்க்கும் பொழுது பிதாவுடைய சித்தத்தை செய்வது என்னுடைய தாகமாய் இருக்கிறது. நான் எதற்காக வந்தேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது என்னுடைய தாகமாய் இருக்கிறது. என்னுடைய தாகம் அழிகிற ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும், அழிந்து கொண்டு இருக்கிற கொள்ளையான ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதை என்னுடைய தாகம் என்பதை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அநேக வேளையிலே நாமும் அப்படித்தான். சீஷர்கள் நினைத்தார்கள், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீர், என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வீரா, அங்க மேலே வந்தா எனக்கு என்ன பதவி கிடைக்கும், இப்படித்தான் சீசருடைய நோக்கம் இருந்தது. உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், உலகத்துக்குரியவைகளை, மெட்டீரியல்ஸ்களுக்கு நேராக அவருடைய கண்களும் சிந்தனைகளும் கடந்து போனது. ஆனால் தேவன் மாறாக, என்னுடைய தாகம் உலகத்துக்குரிய தாகம் அல்ல, பரலோகத்துக்குரிய தாகம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் அநேக வேளையில ஆலயத்துக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், ஆலயத்துக்கு வந்தா எனக்கு என்ன தருவாங்க, ஆலயத்துக்கு வந்தா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், ஒன்று கிடைக்கும். தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறும் பொழுது அவர் நமக்கானதை பார்த்து கொள்கிற தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற அவர் தேவனாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். பாருங்கள், வாசிங்க. யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மல்ல வந்தாள். கவனியுங்கள். மூன்றாவது, அப்பொழுது சமாரிய ஸ்திரீக்கு தன்னுடைய தாகத்தை கர்த்தர் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். வாசிங்க. நாட்டாளாகிய இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா என்று தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சமாரிய ஸ்திரீ, வெறுக்கப்பட்ட சமாரிய ஸ்திரீ, யூதர்களோடு கலக்கப்படாத சமாரிய ஸ்திரீ இடத்திலே தேவன் தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்துகிறார். தண்ணீர் தா என்று கேட்கும் பொழுது, நீ யூதனாய் இருக்கும் பொழுது, வாசிங்க, சம்பந்தம் கலவாதபடியினாலே அவரை நோக்கி, நீர் யூதராய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்பது எப்படி? நாட்களிலே அவர்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனமாயிருந்தார்கள், கீழ்ப்படுத்தின ஜனமாயிருந்தார்கள். அவர்களை யாரும் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். தேவன் தம்முடைய தாகத்தை புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. முதலாவது தம்முடைய ஜனத்துக்கு வெளிப்படுத்தினார், இரண்டாவது தம்மாலே தெரிந்து கொண்ட சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், மூன்றாவது புறஜாதிகளுக்கு அவருடைய தாகத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடனே இந்த சமாரிய ஸ்திரீ புரிந்து கொண்டார், இவர்தான் மேசியா என்பதை புரிந்து கொண்டார், இவர்தான் இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டார், இவர்தான் உலகத்திலே வரப்போகிற மெய்யான கிறிஸ்து என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. யோவான் 4:25 வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்ற அறிவே, அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், உடனே ஊருக்குள்ளே ஓடுகிறார். உடனே எல்லாத்தையும் அம்மா, ஐயா, அண்ணன், அக்கா எல்லாரையும் கூப்பிடுறா, வாங்க வாங்க வாங்க. அவருடைய தாகத்தை புரிந்து கொண்ட ஒரு சமாரிய ஸ்திரீ. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தாகம் என்ன என்று என்றாவது நாம் யோசித்திருக்கிறோமா? தேவன் எதற்காக நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி என்னைக்காவது நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? எதற்காக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை குறித்து யோசித்து பார்த்திருக்கிறோமா? இவள் ஒரே ஒரு வார்த்தை தான், தாகத்துக்கு தா என்று கேட்டா. இவர் ஆண்டவர் சொன்னா, என்னிடத்திலே கேட்டிருந்தா உனக்கு நித்தியமாக
தாகத்தை தீர்க்காத நித்திய தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பேன், ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை உடனே பிடித்து கொண்டு ஊருக்குள்ள போய் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மனம் ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. என்னுடைய தாகத்தை தீர்க்கிற வழிவேளே. ஹல்லேலூயா. வாசிங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 4:29 வாசிங்க. யோவான் பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னா அவரை வந்து பாருங்கய்யா, அவர் கிறிஸ்து தானே என்றால். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க? எத்தனை மெசேஜ் கேட்கிறோம்? எத்தனை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம்? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்திருக்கிறோம்? நம்முடைய உறவுகளிலே எத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவங்க? நம்முடைய சொந்தத்திலே எத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவன்? நம்முடைய வேலை ஸ்தலங்களில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவன்? வருஷத்துக்கு ஒரு ஆளை கூட்டு வந்தால் ஆளை நிறைஞ்சிருமே. இவள் அநேகரை கர்த்தர் இடத்திலே கொண்டு வந்தா. அந்த வேதத்தை படித்து பாருங்கள் வீட்டில் போய். பெரிய அங்க இருந்து ஆண்டவர் அந்த இடத்துல தம்முடைய வார்த்தைகளை அறிவித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவள் ஜனத்தனது அந்த ஜனத்தை கொண்டு வந்து தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறார். அவள் ஜீவ தண்ணீரை கண்டு கொண்டாள். இவர்தான் மேசியா என்பதை அடையாளம் கொண்டு கொண்டார். இவர்தான் இரட்சகர் என்பதை, இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்பதை, இவர்தான் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் என்பதை, இவர்தான் உண்மையான தேவன் என்பதை அடையாளம் கண்டு கொண்டாள். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றும் நம்மீது கர்சனை உள்ளவராயிருக்கிறார். அந்த புறஜாதிகளாக நம்ம மேலும் தேவன் அப்படிப்பட்ட தாகத்தை எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அந்த தாகத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களாக, நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போதும் நம்ம ஆஃபரிங் டைம். கர்த்தர் நம்ம Jesus.
பிரதர் சொன்ன 6வது வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். 6வது வார்த்தை என்னது? முடிந்தது. ஆமென். கண்களை மூடி தலையில தாழ்த்தி நம்ம இந்த வார்த்தையை தியானிப்போம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகனே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஆண்டவரே, இப்போமா ஆண்டவரே நீங்க கர்த்தர் சிலுவையில் சொன்ன 7வது வார்த்தை ஆண்டவரே நம்ம தியானிக்க போறோம். லார்ட் யூ ஸ்பீக் டு அஸ் அப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே. 6வது வார்த்தை தியானிக்க போறோம் ஆண்டவரே. யூ ஸ்பீக் டு அஸ் லார்ட் ஃபாதர், ஹேவ் மர்சி ஆன் அஸ் லார்ட் ஃபாதர். Lord, you suffered a lot that day, Lord Father. We are going to, Lord, meditate on the 6th word which you said. Lord, have mercy on us, Lord Father, and speak to us. In the name of Jesus, we pray. Amen. 6வது வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை முடிந்தது. முடிந்தது என்று சொன்னால் அது ஒரு தோல்வியின் முடிவில்ல, ஒரு வெற்றியின் முடிவு. ஆமென். நம்ம யோவான் சாப்டர் 19 verse 30ல இந்த வசனம் வருது. ஆமென். ஸோ இங்கிலீஷில் வருது இட் இஸ் ஃபினிஷ் 3 words. ஆனால் நம்ம தமிழில் அண்ட் யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது எந்த லாங்குவேஜில்? கிரேக்கில் எழுதினார். ஓகே, கிரேக்கில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? தெத்தலெஸ்தாய். தெத்தலெஸ்தாய் சொல்லுங்க. தெத்தலெஸ்தாய் ஒரே ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி ஹீப்ரோலையும் ஒரே ஒரு வேர்டு தான் இட் இஸ் ஃபினிஷ்டு, முடிந்ததுன்ற வருது. அது என்ன எப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தெத்தலெஸ்தாய்க்கு அர்த்தம் என்னன்னா பேட் இன் ஃபுல். நம்ம அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு, இந்த லீகல் லைனில் இருக்கவங்களுக்கு நமக்கு அந்த வார்த்தை நல்லா தெரியும். பேட் இன் ஃபுல்னா அர்த்தம் என்னது? எஸ், இட் இஸ் பேட், இட் இஸ் டன். அதுக்கப்புறம் நத்திங் மோர் டு கிவ் ஆர் டேக் இன் தட். இட் இஸ் பேட் இன் ஃபுல், ஃபினிஷ் ஆர் கம்ப்ளீட்னு சொல்கிற அந்த வார்த்தை தான் முடிந்தது, தெத்தலெஸ்தாய். ஓகே, அண்ட் என்னன்னா இட் இஸ் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா இட் இஸ் இன் அ பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா இட் இஸ் ஃபினிஷ்ட் அண்ட் இட் ரிமைன்ஸ் ஃபினிஷ்ட். ஓகே, புரியுதா? முடிந்தது and it is finished. Finished and it remains finished. நமக்கு God, he paid the price, he finished the work, and today also it is finished. அப்படிதானே? There is nothing more to give. மறுபடியும் தேவன் அடிக்கப்படணுமா நமக்கு வேண்டி சிலுவையில்? இல்லை, it is finished. ஓகே, சொல்ல போனால் என்ன அப்படின்னா மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல. நம்ம சின்ன வயசுல கேம் விளையாடுறவங்களுக்கு நல்லா தெரியும். அதில் முடிஞ்சோடனே என்ன வரும்? மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். அது மாதிரி ஓகே, மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட், டோட்டல் விக்ட்ரி தான் காட், கர்த்தர் வந்து நம்ம சொல்றாரு முடிந்தது என்று சொல்லி சொல்றாரு. எதற்காக தேவன் நமக்கு வந்து என்னத்தை முடிச்சாரு? நம்ம பாவத்தை சுமந்து முடித்துட்டார். அப்படிதானே? நம்ம ரோமர் 3:23 வருதுல, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போனோம். ரோமர் 6:23 என்ன சொல்றது? பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகே, அந்த சம்பளத்தை தான் காட் he finished for us. ஓகே, நம்ம ஆதாம் வந்து பாவம் செய்தனால தான் நம்ம எல்லாரும் பாவத்துக்குள்ள ஆனோம். ஆதாம்ல இருந்து மோசே வேற எது ரூல் பண்ணுச்சு? ஆதாம்ல இருந்து மோசே வேற. அப்ப நியாயப்பிரமாணம் கிடையாதுல்ல? பாவம் தான் ரூல் பண்ணுச்சு. நம்ம அந்த ரோமர் 5:12 இருந்து 14 வரை வாசிக்கலாம். செய்யாதபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்ததால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களாயும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஓகே, நம்ம அப்போ ஆதாம்லேருந்து மோசே வர பாவம் தான் ஆண்டது. அதுக்கப்புறம் மோசேலேருந்து கிறிஸ்து வர நியாயப்பிரமாணம், கிறிஸ்துலேருந்து இப்போ வர கேருபை. ஆமென். என்ன அருமையான ஒரு டைம் லைன் பார்த்தீங்களா? அந்த டைம் லைனில் தான் ஆண்டவர் நம்ம ஹீ சேயிங் முடிந்தது, ஹி ஃபினிஷ்ட் இட் ஃபார் அஸ். ஒரு விக்டரி, நம்ம ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு சிலுவையில் சம்பாதித்து முடிந்தது என்று சொல்லி நமக்கு தர்றார். அப்படி நம்ம அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13 15 வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து
நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். வெற்றி சிறந்தார். ஆமென். அதுதான் அந்த வார்த்தை தான் கர்த்தர் சொல்றார், முடிந்தது என்று சொல்றார். ஓகே, சிம்பிளா தானே இந்த வார்த்தை, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? முடிந்தது என்று கிரேக்க பதத்தில் எப்படி வருது? தெத்தலஸ்தாய். நம்ம கர்த்தர் கூட நம்ம என்ன சொல்லுங்க, பைபிள்ல கிரேக்க வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அப்படிதானே? எங்க யூஸ் பண்றாரு? அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஒமேகா, அது என்னது? அதுவும் கிரேக்க பாஷை தான், அப்படிதானே? அதே மாதிரி இந்த வார்த்தை என்னது? முடிந்ததுக்கு வார்த்தை என்னது? தெத்தலஸ்தாய். ஓகே, தெத்தலஸ்தாய்னா அந்த லிட்ரல் மீனிங் என்னன்னா paid in full. The debt is paid in full. அந்த fully he paid for us and he finished it for us. Amen. ஓகே, கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். உருஹாயோ நெஞ்சமே நீ குருசீனில் ஆந்தோ பார் கரங்காள்கள் ஆணியேறி தீருமேனி நையுத. Lord, you helped us to meditate on the sixth word, Lord Father. முடிந்தது என்று சொல்லி நமக்கு victory தந்தீங்களாப்பா. Thank you so much, Lord, for helping us to meditate on that word. Lord Father, help us also, Lord Father, in our lives to be victorious in your name, Lord Father. Have mercy on us, Lord. In the name of Jesus we pray. Amen. Amen. இப்போவும் கடைசி வார்த்தையை தியானிக்க பிரதர் ஈகன் வராங்க. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். 7வது வார்த்தையும் கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். அதாவது இந்த 7 வார்த்தைகளையும் கல்வாரி சிலுவையிலே தேவன் சொல்லும் போது 3 வார்த்தைகள், அதாவது பிதாவை நோக்கி அவர் செய்கிற விண்ணப்பமாக இருக்கிறது. அதாவது முதலாவது வார்த்தை பிதாவை என்று ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி மைய பகுதியில் 4வது வார்த்தை ஏலி ஏலி லாமா சமத்தாமே என்று தேவனை நோக்கி முறையிடுகிறார். அதே மாதிரி கடைசியாக கூட அதே மாதிரி பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் பிதாவை மாத்திரமே சார்ந்து கொள்கிறார். அதாவது இந்த இதில் 7வது வார்த்தையில் மிக மிக முக்கியமானது அவர் தேவனிடத்திலே பார்க்கிற ஒரு ஜெப விண்ணப்பமாக இருக்கிறது. அது எப்பொழுதுமே நாமும் கூட தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது பழைய ஏற்பாட்டு அதாவது இந்த வார்த்தை அதாவது இயேசு மாத்திரம் உபயோகப்படுத்தவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது கூட சங்கீதம் 31:5 வாசிங்க. சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஆமென். அதாவது இந்த வசனம் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது யூத ஜனங்கள் அவர்கள் தினம் ஏறெடுக்கிற ஒரு ஜெப விண்ணப்பமாக இருக்கிறது. அவர்களுடைய குடும்பங்களிலே தினமும் கூட இரவு தூங்குவதற்கு முன்பாக தங்களுடைய அதாவது இரவு வேளையிலே தன்னுடைய மரணம் வந்ததுன்னா அந்த ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு தூங்குவது வழக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம அப்போஸ்தலர் 7:59 வாசிங்க. ஸ்தேவானை குறித்து நம்ம பார்க்கிறோம். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஆமென். அதாவது ஸ்தேவானும் கொல்லப்படுகிற நேரத்திலே ஸ்தேவானும் தன்னுடைய ஆவியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒப்பு கேட்கிறத பார்க்கிறோம். இதே மாதிரி தான் அதாவது அந்த கடைசி நேரத்திலே தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கையிலே தேவன் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை விடுகிறார்.
இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையும் கூட, நம்மளுடைய ஒவ்வொரு அனுதின வாழ்க்கையும் கூட அவருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கலாம். தேவன் எப்படியாக பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணித்தாரோ அதே மாதிரியாக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்தை செய்தாரோ அதே மாதிரி ஆதியாகமம் 3:15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென். அதாவது ஆதி தகப்பனாகி ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த நிமித்தம் இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது. அன்று பிதாவாகிய தேவன் முன்குறித்து, அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறதற்கு ஒப்பு கொடுப்பதற்காக அன்று சொன்ன வார்த்தையை தான் நாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்ம ஸ்டார்டிங்கில் வாசித்தோம். ஏசாயா 53வது அதிகாரத்திலேயும் கூட அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டதை அவர் தாமாக தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்து இந்த பூலோகத்திற்கு வந்தார். அதை தான் சங்கீதம் 40:7 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. ஆமென். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாமே ஒப்பு கொடுத்து இந்த பூலோகத்திற்கு வந்து அவரை பலியாக ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாடு காலத்தில் ஒவ்வொரு பாவங்களுக்காக, அதாவது ஆடோ மாடோ இல்லைன்னா புறாக்களோ அடிக்கப்பட்டது. அவைகளை கட்டாயமாக அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்து தாமாக முன்வந்து நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். அது தேவனுடைய சித்தத்தை அவர் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தன்னை தாமே அர்ப்பணித்து அந்த கல்வாரி சிலுவை மறித்து தன்னுடைய ஆவியும் கூட ஒப்பு கொடுத்தார். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையும் கூட அதே போல தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக, தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் வாழ அர்ப்பணிக்கிற வேளையிலே நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அது மட்டும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கிற வேளையில் எப்பொழுதும் பிதாவோடு கூட உள்ள ஐக்கியத்தில், அதாவது அந்த தொடர்பு எப்பொழுதுமே இருந்தது. அதே மாதிரி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது இந்த ஜெபம் என்கிற ஐக்கியம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஜெபித்தார், முழுவதும் ஜெபித்தார். அந்த மாதிரியான ஜெபம் எப்பொழுதுமே அவர் பிதாவோடு உள்ள ஐக்கியத்திலே விட்டு பிரியவில்லை. அதே போல நாமும் கூட தேவனோடு கூட இன்னும் ஜெபிக்கிறவர்களாக, அதே மாதிரி அவருடைய வார்த்தையிலே நிலை நிற்கிறவர்களாக இருக்கும்போது நம்ம தேவனுடைய சித்தத்தை எப்படியாக தெரிந்து கொள்ள முடியும்னா, அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறதுனால, அந்த வார்த்தையை தியானிக்கிறது மூலமாக மாத்திரம்தான் தேவனுடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம்மளும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக தேவனுடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணித்தாரோ அதே போல நம்மளையும் குறித்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த சித்தத்தை நிறைவேற்ற நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொரு மூலமாக மகிமைப்படுவாராக. ஆமென். மீதி உள்ள நேரம் நம்ம இப்போ கமெடியன் டைமும் இருக்கு. இந்த நாளிலும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். கர்த்தருடைய பந்தி ஆண்டவர் திருச்சபைக்கு கொண்டு சேர்த்தாரப்பா. இந்த நாளிலும் இந்த குட் ஃப்ரைடேல நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீங்க. கர்த்தர் சிலுவையில சொன்ன அந்த 7 வார்த்தைகளும் தியானிக்க கிருபை தந்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். அதில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. ஒருவேளை இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாமல் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கடந்து செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாரையும் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபையினால் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்னி மதிலாய் இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களையும், ஆண்டவர் கிருபையாய் தந்த திருச்சபை மக்களையும் பிள்ளைகளையும் தூர இடங்களில் இருக்கக்கூடிய எங்கள் உறவினர்களையும் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரங்களுக்குள்ளே எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு சிலுவையில காண்பித்த தகப்பனே அந்த அன்பையும் மனத்தாழ்மையும் அந்த சிம்பிளிசிட்டியை நாங்கள் கடைபிடிக்க கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தயவுள்ள கரங்களுக்குள்ளே தருகிறோம். இந்த பகுதியில் நடந்து இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் மாறி போக கிருபை செய்யுங்கப்பா. வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிற ஆண்டவர் கிருபையா இறங்கி ஒரு யுத்தங்களை ஓய்த்து இந்த இடத்துல ஒரு சமாதானம் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்.
இஸ்ரவேலின் சமானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையகளே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், திருச்சபை மக்கள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்ன தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல போர்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.